தரிசனங்களை சொப்பனங்களை 2வது இடத்துல வைங்க, வார்த்தையை முதலிடத்தில் வைங்க. அன்புக்குரியவர்களே, நான் ஒன்றை பார்க்கவில்லை என்பதை நான் வருத்தப்படுறதே இல்லை. ஆனா இதுல அறிவு இல்லாம இருந்தேன்னா அது ரொம்ப டேஞ்சரான விஷயம். பைபிள் சொல்லுது, தீர்க்க தரிசனமானாலும் சரி, வாட் எவர் இட் மே பி, பைபிள் சொல்லுது தேவன் தம்முடைய வார்த்தையை எல்லாவற்றுக்கும் மேலாய் மகிமைப்படுத்தி இருக்கிறார். கை தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. ஹல்லேலூயா. Word is the most powerful, the most glorified thing. தேவன் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மிகப்பெரியது தரிசனங்களும் சொப்பனங்களும் தீர்க்க தரிசனங்களும் அல்ல. நான் அதை வரவேற்கிறேன். ஆனால் வார்த்தை எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது. இன் ஜீசஸ் நேம். எதிர்மறை உன்னை பார்த்துட்டு எப்படாது நடக்கும் காத்துக்கிட்டு இருப்பது அல்ல. எப்படா நடக்கும், சபை கர்த்தர் இப்படி காட்டியிருக்காரு, சபையை குறித்த எப்படாது நடக்கும், நடக்காது. எல்லாம் ஒரு தடவை நடக்காது. எது நடக்கும், என்ன எழுதிருக்கோ அது நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணு சொல்றேன், ஆண்டவரே நல்ல ரசத்தை நல்ல துருத்தியில வைங்க நீங்க, அவ்வளவுதான் நீங்க எனக்கு சொன்னீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. டிவி மீடியாவுக்கு போவான்னு நான் கேட்டேன். ஏன்னா என் காசுல அவர் சொன்னாதான் நான் செய்ய முடியும். கர்த்தர் தெளிவா சொன்னாரு, எவனும் விளக்கை கொளுத்தி மூடி வைக்க மாட்டான், எல்லோருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மீது வைப்பான். உனக்குள்ள விளக்க கொளுத்துனது நான்னா, அந்த விளக்க தூக்கி உயரத்துல வைப்பேன் நான். அவ்வளவுதான். எதை பத்தி எனக்கு கவலை இல்லை, வார்த்தை சொல்லியிருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. தரிசனங்களை சொப்பனங்களை 2வது இடத்துல வைங்க, வார்த்தையை முதலிடத்தில் வைங்க. ஆமேன்னு சொல்லுங்க. யார் சொன்ன தரிசனமா இருக்கட்டும், தேவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை விட மேலானது அல்ல. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதன் வேதம் சொல்லுகிறது, மனிதர்கள் சொல்லுவது தீர்க்க தரிசனம், தேவன் சொல்லுவது. வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. திரும்ப வாசிங்க இந்த வசனத்தை. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. எப்படி வசனம் அதுக்கு பேரு? வெறும் தீர்க்க தரிசனம் அல்ல, உறுதியான தீர்க்க தரிசனம் அல்ல. ஐயா தட்டுங்க அவருக்கு. சார், இவர் சொல்றது தீர்க்க தரிசனம், அவர் சொல்றது உறுதியான தீர்க்க தரிசனம். இவர் சொல்றது அதிக உறுதியான தீர்க்க தரிசனம். இல்லையா சொல்லுங்க. ஒருத்தர் சொல்றாரு, உங்களுக்கு உங்க சரீரத்தில் வியாதிப்பட்டிருப்பதை போல நான் பார்க்கிறேன் அப்படின்னு. அது ஒரு தீர்க்க தரிசனம். பைபிள் பார்க்குறீங்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்று. இது அதிக உறுதி. சாரி, நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா ஐ வாண்ட் யூ டு ஸ்டிக் ஆன் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையில ஒட்டிக்காங்க. அது ஜீவன், அது பிழைப்பு. அதுக்கு மேல எந்த ஊழியக்காரனும் கிடையாது, அதுக்கு மேல எந்த தீர்க்க தரிசனம் கிடையாது. கர்த்தர் சொல்லியிருக்கார், உனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது, 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 வாய்க்காது. சொல்லுங்களேன். அந்த வார்த்தையை சொன்னா அபிஷேகம் உங்களை நிரப்புமா. பைபிள் சொல், தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசினார், அதனால் தேவன் அவருக்கு அளவில்லாமல் ஆவியை கொடுத்தார். சொல்லுங்க, எனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரே ஒரு தடவை ஆமென். எனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. என்னை அழைத்தவர் உண்மை தேவன், தம் தாசனுக்கு நிதியவர். என்னை எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே.
என்றும் தாங்கும் தம்புயமே. அல்லேலூயா ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன்